மதத்தின் பெயரில் பிரிவினையை தூண்டுபவர்கள் சமூகத்தின் தீய சக்திகள் என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் காஜிமஹல்லா சார்பில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பல்வேறு ஜமாஅத் நிர்வாகிகள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை பிரித்து அரசியல் செய்வதும் சமூகத்தில் வெறுப்பை விதைப்பதும் மிகப்பெரிய தவறு என்று தெரிவித்தார். மதத்தின் பெயரில் மனிதர்களுக்குள் பிரிவினையை தூண்டுபவர்கள் சமூகத்தின் தீய சக்திகள் எனவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மதசார்பின்மையை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய கட்டாயம் என்றும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார். யாரெல்லாம் மதத்தை வைத்து பிரிவினை உருவாக்க விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் சமுதாயத்திலேயே இருக்கிற தீய சக்திகள். ஏனென்றால் நம்மளுக்கெல்லாம் எந்த இடத்தில் பிறக்கிறோம் என்று இறைவன் தான் முடிவு செய்கிறார். அந்த பிறக்கும் இடத்தோடைய மதத்தை தான் 99% மேல் நம்ம எல்லாம் பின்பற்றுகிறோம். ஏனென்றால் நம் தாயார், தந்தை, முன்னோர் வழிபாடு அடிப்படையில் தான் நம்மெல்லாம் இந்த பழக்க வழக்கங்களுக்கு வருகிறோம், இந்த ஆன்மீகத்துக்கு வருகிறோம். அந்த அடிப்படை அடையாளத்தையே வைத்து பிரிவினை உருவாக்குறது எவ்வளவு கொடூரமான ஒரு செயலாக இருக்க முடியும் என்று கருதி பார்த்தால் அதெல்லாம் என்னைக்கும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அது ரொம்ப தீய சக்திகள் தான். ஒரு மனிதருடைய அடையாளத்தை வைத்து இன்னொரு மனிதருடைய அடையாளத்தை வைத்து பிரிவு உருவாக்குவார்கள் என்றது உண்மை என்று கூறினேன். அதை இங்கேயும் மீண்டும் கூறுகிறேன். நல்லிணக்கம்தான் சமுதாயத்துக்கும் மனிதர்களுக்கும் அழகு. ஆளாளுக்கு அவங்க நம்பிக்கை, அவங்களோட வழிபாடு பின்பற்றுவதற்கு சட்டமைப்பில் முழு சுதந்திரம் இருக்கிறது. அதை என்றைக்கும் நாம் காப்பாற்ற வேண்டும். அதை தாண்டி என் குடும்பம் பல நூற்றாண்டுகளாக இந்த மத நல்லிணக்கத்துக்கு ஒரு கை கோர்க்கும் வகையில் தான் செயல்பட்டு வருகிறோம்.